ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பத்திரிகைகள் போட்டுருக்கேன்ப்பா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவுப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ரிலேஷன்ஸை எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மடப்புறம் காளியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. பிகாஸ் ஆஃப் நமக்கு நினச்சது அத்தனையும் அவன் நடத்தி கொடுப்பான். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ குழந்தைய கல்யாணம் ஆகி பேத்தி பிறந்திருக்கா. அது வரைக்கும் அவள் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காள். அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா. அதுக்காக சந்தோஷம்தான் லைஃப்பில் இருக்குது. சந்தோஷம் மட்டும் இருந்தால் அது ஒரு லைஃபாகவே இருக்காது. பிரச்சனைகளும் இருக்கணும். அதை நம்ம சால்வ் பண்ணி அது சொல்யூஷனோடு அதை வெளியில் கொண்டு வரணும். அப்போ நம்ம ஃபீல் பண்ணணும், அப்புறமா சந்தோஷப்படணும். அதுதான் வாழ்க்கை இல்லையா? ஒரு சில பேர் சொல்லுவாள், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அவளோட ஃபேமிலிக்குள்ளே போனால் தான் தெரியும் அவளுக்கு பிரச்சனை நிறைய இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஜென்ரலாகவே பிரச்சனை இருந்தால் தான் அது வாழ்க்கை. பிரச்சனையே இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. சரியா? நீங்கள் இசிஜியில் கூட தெரியுமா, ஏறி 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 இப்படி இறங்கும். அப்போ தான் அது நன்னா ஓடுறதுன்னு அர்த்தம். ஒரே லைனாக கூட இருந்ததுனாக்க ஆள் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏற்றத்தாழ்வுகள், கஷ்ட நஷ்டங்கள், நெளிவு சுழிவுகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை. சரி, அப்போ தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், வாழறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு சில பேருக்கு ரொம்ப விரக்தியாகவும் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் 26 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நிர்கதியாக போய் நின்னேன். நீ 99 சொல்கிறேன் நான். அப்போது வந்துட்டு அன்னியிலேருந்து அவள் இன்னி வரைக்கும் என்னைய வழி நடத்தி கொண்டு வந்துன்னு இருக்கா. அவள் கல்யாணங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட பாதத்தில் போய் விழுந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமும் ஆச்சு. ஆண்ட மண்டலத்தில் தங்க விக்கிரகமாக என் பொண்ணு பிறந்தா. அவளையும் போய் அவள் பாதத்தில் தான் போட்டேன். ஆண்ட முன்னேத்தில் அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுது. இது அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவள் பாதத்தில் இன்றைக்கி தான் நான் கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் போட்டுவிட்டு நன்னா வேண்டிட்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மேஜராக நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருந்தெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவளை வேண்டின்டானாக்கா எல்லா கஷ்டங்களையும் அதை அப்படியே எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி நம்மளை அழகாக அவள் வெளில கொண்டு வந்துடுவான். அது எனக்கு என்னமோ இன்றைக்கி நம்ம போகும்பொழுது அவள் அப்படியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்துட்டு அவள் பொண்ணு, இது அவள் பேத்தி, இவர் எங்கள் ஆத்துக்காரர் அவளுக்கு மாப்பிள்ளை, இன்றைக்கி அது கொள்ளு பேத்தி. நான் அப்படி தான் சொன்னேன், கொள்ளு பேத்தி உங்கள் பாட்டியை பார்க்க போகலான்னு சொல்லி தான் என்னோட பேத்தியை நான் கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலி கொள்ளு பேத்தி அந்த மாதிரி தான் நான் என்றைக்கின்னு இருக்கேன். போட்டேன், அவள் பாதத்தில் போட்டேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அம்மன் அப்படி ஒரு சிரிப்பு அவளுடைய மூஞ்சியில். அதாவது என் பேத்தியை நான் பார்த்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. நான் அது தெரிஞ்சது எனக்கு. அதே மாதிரி நன்னா தெய்வத்துக்கிட்ட போட்டுட்டு பிரதட்சணம் எல்லாம் பண்ணிவிட்டு வேணின்னு வரும்போது பாட்டிக்கு டாட்டா காமின்னு நீங்கள் எல்லாம் ஒரு சில பேர் இந்த சிரிப்பா என்ன இவள் பைத்தியம் மாதிரி இருக்கான்னு அப்படி நினைக்காதீங்கோ. நீங்கள் அவளை நம்பி நீங்கள் வேண்டின்றேன்னா உங்களை அறியாமல் ஒரு தைரியம். நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உன் பொண்ணுன்னு சொல்லி, இல்லை நான் உன் பையன், பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவள்கிட்ட அப்படியே சொல்லி நீங்கள் ஒப்படைச்சிட்டேன்னாக்க உடனே நம்ம பக்கம் அவள் திரும்பிடுவாள். நமக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவாள். இதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி கை முடியல, கைகால் வலிக்கிறது, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிலாம் வேணுண்டேன்னா கண்மலை இந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் சாத்தினேன்னா உடனே அது உடனே நடக்கும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை, இந்த கனிக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்கோ. அப்படி இல்லாட்டி எலுமிச்சம்பழம் ஆற்றுலேருந்தே நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். எப்படி இருந்தாலும் கோவிலுக்குன்னு நீங்கள் போனேன்னா உங்களுக்கு அவள் எலுமிச்சம்பழம் கொடுப்பா. அதை 4 பழமோ 5 பழமோ கொண்டு வந்து உங்கள் சாமிகிட்ட வச்சுருங்கோ. ஒன்றை தூக்கி உங்கள் பேக்கில் போட்டுக்கோங்க காஞ்ச விட்டு. அது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினேன்னா நீங்கள் வெளியில் வாசலில் போகும்பொழுது அப்படி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்க, ஒரு பழத்தில் தலகாணி அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டேன்னா ஒரு கெட்ட கனவோ ஒரு சங்கடமோ எதுவுமே தோணாது, நிம்மதியான தூக்கம் வரும். அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்களை நன்னா அவள் பார்த்துப்போ. அவளை நன்னா ஆனால் நம்பி நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிட்டேன்னா ரொம்ப நன்னா வழி நடத்தி கொண்டு போவா. ஜெய் மகாகாளி.